வீரா சீரியல் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் கோர்ட்டில் வீரா கிட்ட வள்ளி, என்னம்மா நீ ஒரு நாள் டைம் வாங்கியிருக்கான்ல, வேற ஏதாவது பெரிய வக்கீலாக பிடிச்சி நம்ம வாதாடி இருக்கலாம், நீனே வாதாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டியே அப்படின்னோடனே ராமச்சந்திரன் வந்து, ஆமாம்மா ஏதாவது வக்கீலை பிடிச்சிருக்கலான்னொன்னே உடனே பிருந்தா, வீராக்கா ஒரு விஷயத்தில் இறங்கிட்டா அவங்க செஞ்சு முடிக்காமல் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக மாறனை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீதிபதி, ஏம்மா வீரா இப்போ நீ வந்து இங்கே கேஸை வந்து அட்டன் பண்ணலாம்ல அப்படின்னு கூப்பிட்டோன்னே வீரா வந்து எதிர்த்தரப்பு வக்கீல் சாட்சிக்காரர் சந்திரனை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னோடனே சந்திரனை விட்னஸ் பாக்ஸுக்கு கூப்பிடுறாங்க. அப்போ அதில் ஒரு பத்திரம் கொடுத்து சைன் பண்ண சொல்லும்போது நீதிபதி அதில் என்ன எழுதியிருக்குன்னு படித்து பார்த்துட்டு சைன் பண்ணுங்க அப்படின்னோடனே படித்து பார்த்துட்டு கையெழுத்து போட்டு கொடுக்க நீதிபதி அதில் என்ன எழுதியிருக்குன்னு தெரியுமா அப்படின்னோடனே, நீ எந்த ஒரு பொய்யும் சொல்ல மாட்டா, நான் சொல்கிறது எல்லாமே உண்மை அப்படிங்கிற மாதிரி அதில் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கு. நீதிபதி சொன்னோன்னே சந்திரன், நான் அன்னைக்கு சொன்னது தான் இன்றைக்கும் சொல்ல போகிறேன்னொன்னே, ஒரு தடவை சொல்கிறது இன்னொரு தடவை சொல்லலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நீதிபதி சொல்ல அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ வீரா வந்து, நான் கிராஸ் கொஸ்டின் கேட்கலாமா அப்படின்னோடனே அனுமதிக்கிறாங்க. அப்போ அன்னைக்கு சம்பவத்தன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெளிவாக சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டோன்னே, அன்னைய டேட்டில் 12/4/2024 அன்னைக்கு இந்த கார் வந்து சேஸ் பண்ணி இடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் அங்கே இங்கே வந்தீங்கன்னு வீரா கிராஸ் கொஸ்டின் கேட்குறாங்க. நான் வேலையை முடிச்சுட்டு ஒரு 10-11 மணிக்கு இதை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீதிபதி ஐயா இவர் சொல்கிறத நீங்களே கேளுங்க, முன்னாடி மாறன் வந்து ஆக்சிடெண்ட் பண்ணதுன்னு சொன்னார், அதுக்கப்புறம் மாறன் வந்து முன்விரோதம் காரணமாக கொலை பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னார், இப்போ புதுசாக ஒரு கதை சொல்கிறாரு, சேஸ் பண்ணி கார் வந்து ஆட்டோவை இடித்ததா, இது வந்து எல்லாமே சொல்லி கொடுத்து சொல்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நான் எனக்கு ஞாபகம் மறதி இருக்குது அப்படின்னு ஐ விட்னஸ் சொல்லோன்னே வீரா, இதுக்கு வந்து இவர் சொல்கிற இது வந்து எதுவுமே எனக்கு வந்து சரியாக படலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து கண்மணி கண்ணை காமிச்சோன்னே எந்திரிச்சு, வீரா குடும்பத்தில் இன்னொரு சாட்சியும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீரா, நான் இன்னொரு சாட்சியை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் முத்துலட்சுமியை கூப்பிடுறாங்க. பிருந்தா 2 பேரும் வராங்க. அவங்கக்கிட்ட நீதிபதி கேட்குறாங்க, ஏம்மா நீ இந்த பையன் தானே உங்கள் மருமக, இவர் மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்கா அப்படின்னோடனே, இவர் மேலே கொலை பண்ணியிருப்பாருன்னு எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை, அவர் அது மாதிரி ஆளே கிடையாது அப்படின்னோடனே, அப்போ தெரிஞ்சு தான் பொண்ணை கொடுத்தீங்களான்னொன்னே, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி பிருந்தாம்மா சொல்கிறேன்னு, அப்போ என்ன கேஸு இதுலேயே முடிஞ்சு போச்சே, நீங்கள் 2 குடும்பமுமே சுமூகமாக ஆயிட்டீங்க, அப்புறம் எதுக்கு இந்த கேஸை தொடர்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எதிர்த்தரப்பு வக்கீல் வீரா வந்து கிராஸ் கொஸ்டின் கேட்குறேன்னு என்னென்னவோ கேள்வியை கேட்குறாங்க. இந்த குடும்பத்தில் இன்னொரு பொண்ணும் இருக்காங்க, அவங்க கண்மணி, அவங்கள வந்து விசாரிக்கணும் அப்படின்னோடனே வீரா, அவள் வந்து என்னோடய அக்கா தான், நாங்கள் எல்லாருமே ஒன்று தான், ஒரே மாதிரி தான் பேசுவோம், எல்லாம் ஒரே குடும்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விட்னஸ் ஏதாவது சாட்சி இருக்கா அப்படின்னு நீதிபதி கேட்டோன்னே, இன்னொரு விட்னஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிடலான்னொன்னே வடிவை கூப்பிடுறாங்க. வடிவுக்கிட்ட என்ன நடந்தது அப்படின்னு வீரா கேட்க, மாறனுக்கும் பாண்டியனுக்கும் ஏற்கனவே விரதம் இருந்ததுனால தான் இந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணினார் திட்டமிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து வீரா, ஏம்மா நீங்கள் இது வரைக்கும் எங்கள் வீட்டில் தான் இருந்தீங்க, சாப்பிட்டீங்க, எல்லாமே பண்ணிருந்தீங்க, ஆனால் அப்போல்லாம் இந்த விஷயத்த சொல்லாமல் இப்போ புதுசாக வந்து சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நீதிபதி இதை நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏம்மா அப்புறம் ஏன் இன்றைக்கி புதுசாக இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே எதிர்த்தரப்பு வக்கீல், இவங்க ஏதாவது பண்ணிவிடுவாங்க, இவங்கெல்லாம் பெரிய இடம் அப்படின்னு பயந்துக்கிட்டு அங்கே அடைக்கலத்துக்கு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதையெல்லாம் விசாரித்த நீதிபதி, வேறு ஏதாவது நீ விசாரிக்கணுமா வீரா அப்படின்னு கேட்டோன்னே, எனக்கு நாளை வரைக்கும் டைம் மட்டும் கொடுங்க அப்படின்னோடனே, சரி நாளைக்கு மதியம் கேஸை திரும்ப வாதாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி வெளில போகிறாங்க. வீரா இப்போ வெளியில் நிற்கிறாங்க. நீதிபதி ஐயா பின்னாடியே போய், ரொம்ப நன்றி சார் அப்படின்னோடனே, இங்கே பாரு, என்கிட்ட நீ இது மாதிரி வந்து பேசினேன்னு வச்சுக்கேன், எல்லோரும் நான் உனக்கு சாதகமாக இருக்கேன்னு நினப்பாங்க, நீ புத்திசாலியாக இருக்க, நல்ல வந்து தைரியமாக இருக்க, அப்படிங்கிறதுனால தான் நான் உன்னை வாதாட விட்டேன். அது மட்டும் இல்லை, ஒரு குற்றவாளி தனக்கு யாருமே வாதாடலனா தனக்கு தானே கூட வாதாடலாம், அதுக்கு வந்து சட்டத்தில் இடம் இருக்குது, அதனால் மட்டும்தான் உன்னை நான் வாதாட விட்டேன் அப்படின்னோடனே, நீங்கள் எப்படி கொடுத்துருந்தாலும் சரி, என்னை ஒரு ஆளாக நினச்சி நீங்கள் எனக்கு இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, இங்கே பெருமா, நாளைக்கு கேஸில் வந்து மாறனிதை செஞ்சானா என்னன்னா எனக்கு தெரியாது, ஆனால் கேஸு வந்து சாட்சியும் ஆதாரமும் தான்
தான் முக்கியம். எப்படியாவது ஆதாரமும் சாட்சியும் கொண்டு வந்து நிரூபிச்சாதான் என்னால் எந்த தீர்ப்புமே சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுற மொத்த குடும்பமும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே ராமச்சந்திரன் வள்ளிக்கிட்ட எனக்கு இன்னைக்கு நல்லா சமைச்சு கூடு, காலையிலேருந்து வந்து பட்னியோடு இருந்திருக்கோம் எல்லாம், இப்போ நல்லா சாப்பிட்ணும், எனக்கு நிம்மதியாக இருக்குது, நான் கூட வக்கீல் கிடைக்கல என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வீரா வந்து வாதாடி எப்படியாவது வந்து மாறனை வெளியில் கொண்டு வந்துடுவா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை வந்துட்டு, இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்னடா ராகவா அப்படின்னு கேட்டோன்னே ராகவனை வந்து பேச ஆரம்பிக்கும்போது வீரா, சில பேர் வந்து எனக்கு என்ன அப்படின்லாம் கூட இருக்காங்க, யாருக்கு என்ன நடந்தா என்னன்னு, ஆனால் நம்ம அப்படிலாம் இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொன்னோன்னே, என்னம்மா வீரா அந்த வடிவை பற்றி சொல்கிறியா, அதான் தெரிஞ்சாச்சு